இந்திய நாட்டின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் மீது சனாதன சங்கி ராகேஷ் கிஷோர் என்பற ஒரு சங்கி தன்னுடைய காலணியை வீச முற்பட்டிருக்கிறான். சனாதன சங்கி ராகேஷ் கிஷோர் இந்த செயலை செய்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகேஷ் கிஷோர் இந்து சனாதன தர்மத்தை பி.ஆர். கவாய் அவர்கள் அவமதித்து விட்டதாக சொல்லி தன்னுடைய காலணியை வீச முற்பட்டிருக்கிறான். இந்த இழி செயலை வன்மையாக கண்டிக்கிறேன். நம்முடைய தலைவர் எழுச்சித் தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இதை கண்டித்து தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களினுடைய தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டமானது நமது கட்சியின் தோழர்களில் நடத்த சொல்லியிருக்கிறார். அதன்படி நம்முடைய கட்சியின் தோழர்கள் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ராகேஷ் கிஷோர் சங்கியை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். இதற்கும் சென்னை நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பு வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட ராகேஷ் கிஷோரை கண்டித்து நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய தலைவர் உரையாற்றிவிட்டு வருகிற பொழுது அங்கே ராஜீவ்காந்தி என்கிற ஒரு போலி வழக்கறிஞர் சனாதன சங்கி அண்ணாமலையின் கைகூலி நம்முடைய தலைவரின் காரை மறித்து பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறான். அவனை வன்மையாக கண்டிக்கிறேன். ராஜீவ்காந்தி இந்த செயலை செய்வதற்கும் அதேபோல ராகேஷ் கிஷோர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அவமதிக்கும் விதமாக செய்த செயலுக்கும் தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு என்றால், ராகேஷ் கிஷோர் அந்த செயலை செய்திருக்கிறான். அதேபோல நம்முடைய தலைவர் இதை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பு நம்ம வழக்கறிஞர்கள் சங்கம் நடத்தியிருக்கிறது. அதை முடித்துவிட்டு வருகிற பொழுது இந்த பிரச்சனையை வேண்டுமென்றே அந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காக இந்த ராஜீவ்காந்தி என்பவன் நம்முடைய தலைவருடைய காரை மறித்து வேண்டுமென்றே வம்பிழுத்துக்கிறான். ஏனென்றால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எதிராக செய்த இந்த சங்கி ராகேஷ் கிஷோர் செய்த செயலை கண்டித்து அனைத்து இடதுசாரிகளும் எதிர்த்தார்கள், கண்டனங்களை தெரிவித்தார்கள். ஆனால் மிக வீரியமாக இந்த பிரச்சனையில் முன்னெடுத்து இந்த பிரச்சனையில் கூர்மைப்படுத்தி இந்த பிரச்சனையை தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக விடப்பட்ட சவால் என்கிற அந்த நோக்கத்தோடு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்று நம்முடைய எழுச்சித் தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த பிரச்சனையை அணுகினார். அந்த பிரச்சனையை மடைமாற்ற வேண்டும். இதிலே பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சன்பரிவார் கும்பல் இதிலே தொடர்பு இருக்கிறது. அதை வெட்ட வெளிச்சம் போட்டு இந்த தமிழக மக்களுக்கு காட்ட வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொண்டார். அந்த முயற்சியை தடுக்க வேண்டும், அதை திசை திருப்ப வேண்டும் என்கிற நோக்கோடு இந்த ராஜீவ்காந்தி சங்கியை அண்ணாமலையால் ஏவவிடப்பட்டு இந்த பிரச்சனையை திசை திருப்பியிருக்கிறான். எனவே நம்முடைய தோழர்கள் அனைவரும் இந்த ராகேஷ் கிஷோரையும் இந்த ராஜீவ்காந்தியும் அம்பலப்படுத்த வேண்டும். பிஜேபியினுடைய செயல் திட்டத்தையும் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டத்தையும் தமிழக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.